நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசரமான உலகத்துல இயற்கையாக விளைஞ்ச இந்த உணவுப் பொருட்களை நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஆனா அப்படி எடுத்துக்கிட்டாதான் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான உணவுகளை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில பாகற்காயில இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்காக சித்த மருத்துவர் அருண் காத்துக்கிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து பாகற்காயில தொக்கு செஞ்சு காமிக்க போறாங்க ஐஸ்வர்யா ராகவ். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் பாகற்காய். பாகற்காய் எல்லாருக்குமே தெரியும். பாகற்காயோட சுவை கசப்பு சுவை வாய்ந்தது அப்படிங்கிறது. பாகற்காயோட எல்லா பாகமுமே மருந்தாக பயன்படுது. பாகற்காயோட இலையாக இருக்கட்டும், பாகற்காயாக இருக்கட்டும், அதனுடைய விதையாக இருக்கட்டும், இது எல்லாமே மருந்தாக பயன்படுது. இந்த கசப்பு சுவை காரணமாக குடல் புழுக்களை நீக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது பாகற்காய். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்ன்றது தான் பாகற்காயோட விதைக்கு புழுக்கொல்லி செய்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ புழுத்தொல்லையினால் அவதிப்படுறவங்க, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பாகற்காய் விதையை பவுடர் பண்ணி காலையில் மாலையில் 2 வேளையும் 2 கிராம் அளவு சுடுதண்ணில் கலக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த அதிகரித்த அந்த புழுத்தொல்லை முற்றிலுமாக நீங்குவதற்கு அந்த பயன்படுத்தலாம். இந்த கசப்பு சுவை காரணமாக இது உடலினுடைய செரிமானத்தை இயல்பாக தூண்டக்கூடிய ஆற்றல் மிகுந்தது. பித்த நோய்களை குறிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. பொதுவாக பித்தம் அப்படிங்கும்போது அதுக்கு அதிகமாகிடுச்சு, அதாவது உடல் சூடு அதிகமாக இருக்குது, தாகம் இருக்குது, நீர் எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே கசப்பு சுவை எடுத்திங்கன்னா அந்த பிரச்சனை குறைய தொடங்கும். அந்த மாதிரியான ஒரு உணவுப் பொருளாக அந்த பாகற்காய் இருக்கிறதுனால இந்த ஏதாவது ஒரு வடிவத்தில் நீங்கள் பாகற்காய் சாராக குடிக்கலாம். சாராக குடிக்கிறீங்கன்னா ஒரு 5 மில்லி அளவு காலை மாலை 2 வேளை எடுத்துக்கலாம். இல்லை பாகற்காய் உணவில் நீங்கள் கறியாகவோ குழம்பாகவோ சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த அதிகப்படியான சூட்டினால் பிறந்த நோய்கள் எல்லாமே குணமாகிறதுக்கு இந்த பாகற்காய் உதவி புரியும். பொதுவாக சர்க்கரை நோய்க்கு பாகற்காய் எடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. பொதுவாக சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு இனிப்பு நோயாக கருதப்படுது. இந்த இனிப்புக்கு மாற்று எப்போவுமே கசப்பு கிடையாது. பாகற்காய்க்கு அந்த இண்டிகேஷனுமே கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு பாகற்காய் சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவில் கொஞ்சம் மாற்றம் வரலாம். ஆனால் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு இந்த பாகற்காயை சர்க்கரை நோயாளர்கள் எடுக்க முடியாது. எடுத்திங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு வகையான பிற உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த கசப்பு சுவை காரணமாக தோல் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோலில் வரக்கூடிய சிறு அரிப்புகள், காலில் வரக்கூடிய கால் நரம்புகளில் வரக்கூடிய கருப்பு நிற படைகள், அந்த கரப்பான்னு கூட சொல்லுவோம், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருவதற்கும் இந்த பாகற்காய் ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும். சித்தர்கள் கரப்பான் பண்டங்கள், அதாவது தோல் நோயாளர்கள் தவிர்க்க வேண்டிய பொருட்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் பாகற்காயும் ஒன்றா வச்சுருக்காங்க. அதனால் டயபெட்டிஸ் இருக்குது, திடீர்னு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அந்த அதிகரிக்கிறத குறைக்கிறதுக்கு மட்டும் வேணால் பாகற்காயை பயன்படுத்திக்கலாம். நீண்ட கால மருந்தாக பாகற்காயை பயன்படுத்தக்கூடாது. சில பேர் நீரிழிவு வந்துருச்சுன்னொடனே பாகற்காய் 1/2 கிலோ வாங்கிட்டு வீட்டில் ஜூஸை போட்டு குடிக்கிறது, மறுநாள் காய வச்சு சாப்பிட்றதுன்னு ஒரே வேலையாகவே இருப்பாங்க. அந்த பாகற்காய் வச்சே அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எடுக்க வேண்டியதே இல்லை. அதை அன்றாட உணவில் நீங்கள் சேர்க்குறது மாதிரி இல்லாமல் ஒரு 2-3 நாட்களுக்கு ஒரு முறை, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் உணவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோல் நோய்கள் மாதிரி பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி தான் அந்த பாகற்காயை பயன்படுத்தணும். இனிப்புக்கு மாற்று எப்போவுமே துவர்ப்பு தான். துவர்ப்பு சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அந்த நீரில் வெளிவர முடியும். இப்படி பல்வேறு நன்மைகளை நம்ம பாகற்காயில் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி அந்த பாகற்காயை வச்சு ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பாவக்காய். டாக்டர் அருண் பாவக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை சொன்னாங்க. ஆனால் பாவக்காய் அப்படின்னாலே கசக்கும், அதை உணவில் சேர்த்துக்கிறது கிடையாதுன்னு நிறைய பேர் ஃபேமிலியில் பாவக்காவை சேர்த்துக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு பாவக்காய்னாலே அலர்ஜி. அந்த கசப்புத்தன்மையை தெரிஞ்சவங்க, அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சவங்க மட்டும்தான் பாவக்காய் பிடிக்கும் அப்படின்னு சில பேர் வேண்டா விருப்பாக கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க. பாவக்காயை பிடித்தமான காயாக மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இருக்குது. பொதுவாக வெங்காயம் தக்காளி சேர்த்து நாம் தொக்கு பண்ணுவோம். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது பாவக்காய் தொக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாகற்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பாகற்காய், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், புளி, உப்பு, வெல்லம், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய். ஃபஸ்ட்டு வெறும் வாணலியில் கொஞ்சமாக ஓமம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம்.
இந்த பொடி வந்து வாசனைக்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்தியும் கூட இந்த பொடி. நம்ம சப்பாத்தி பண்ணும்போது இந்த பொடியை சேர்த்து பண்ணால் சப்பாத்தி வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மோர் குழம்பு பண்ணும்போது இந்த பொடியை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க, இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வெந்தயமும் ஓமமும் வறுக்கும் போது ரொம்ப கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகாது. அதனால் நல்ல வாசனை வரும்போது அதை எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடணும். வெந்தயமும் ஓமமும் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். வெந்தயமும் ஓமமும் ஆறட்டும், அதுக்குள்ளே நாம் இந்த தொக்குக்கு இந்த பாவக்காயெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதே வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, சிட்டிகை பெருங்காயம். நான் பாவக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த பாவக்காயை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காயில் பச்சை வாசனை போன உடனேயே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணணும். பாவக்காய் வதக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக வதங்கிடும். பாவக்காய் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளித்தண்ணி, இது கொதிச்சு திக்காகிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வெறும் வாணலியில் வறுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் ஓமத்தையும் பொடி பண்ணிக்கலாம். இந்த ஓமமும் வெந்தயமும் சேர்த்த பொடி வந்து ரொம்பவே ஜோராக இருக்குது. இதை லாஸ்ட்டாக அந்த தொக்கு ரெடி ஆகிட்டு அப்புறமா ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் கிளறிட்டு அதுக்கப்புறமா இறக்கிடணும். யூஸ்வலாக தொக்குன்னா வெங்காயம் தக்காளி தான் நம்ம ஆட் பண்ணுவோம், இல்லை பூண்டு எல்லாம் போட்டு தான் பண்ணுவோம். இதில் வெங்காயம் தக்காளியும் இல்லை, பூண்டும் இல்லை. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கசப்பாலாம் இருக்காது. ஏன்னா லாஸ்ட்டாக இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த தொக்கு நிச்சயமாக பிடிக்கும். இந்த தொக்கை எதோடெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, சுட சுட சாதம் இருந்தால் அந்த சாதத்தில் இந்த தொக்கை போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடு சாப்பிட நல்லாயிருக்கும். தயிர் சாதம் மட்டும் கலந்துக்கிட்டு ஊறுகாய்க்கு பதிலாக இந்த தொக்கை வச்சு நம்ம சாப்பிடலாம். ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு இந்த பாகற்காய் தொக்கு. இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம்
வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க ஓமும் வெந்தயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் சேர்ந்து வந்த மாதிரி ஆன அப்புறமா இறக்கிடலாம். அந்த ஓமம் வெந்தயம் ஆட் பண்ண உடனே இன்னும் அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தொக்கு ரொம்ப நல்லா வந்துருச்சு, சுருளை கிளறியாச்சு. இப்போ இதை அணைச்சிடலாம். பாவக்காய் அப்படின்னாலே ஐயைய அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. ரொம்ப நேரமும் ஆகாது. யூஸ்வலாக நம்ம புளிக்குழம்பெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் தான் இதுக்கும் ஆகும். தனியாக பருப்பெல்லாம் வேக வச்சும் எதுவும் பண்ண வேண்டாம். இதுக்குன்னு நம்ம குழம்பு ரசமும் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு நாளைக்கு இந்த டிஷ் மட்டுமே பண்ணிவிட்டு தயிர் சாதம் இருந்தால் கூட போதும், ஈஸியாக சமாளிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பாவக்காய் தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பாகற்காய் தொக்கு நமக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்காங்க. பொதுவாக அந்த பாகற்காய் தொக்கை எல்லோரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். சில பேர் பாகற்காயோட அந்த டேஸ்ட்டு கருதி சில வடிவத்தை சாப்பிட முடியாதுங்க மாதிரி சொல்லுவாங்க. சில பேருக்கு ஓவராக சாப்பிட்டோன்னா அது அந்த கசப்பு வாய்க்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அதுக்கெலாம் ஒரு மாற்றம் இன்றைக்கி இந்த தொக்கு இருக்க போது இது எல்லோரும் சாப்பிடக்கூடிய வடிவத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாருமே எடுத்துக்க முடியும். நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அந்த புழுக்கொல்லி செய்கை இந்த பாகற்காய் தொக்குக்கு இருக்கும். தாராளமாக அந்த புழு தொல்லையினால் அவதி வர்றவங்க வாரத்தில் ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கலாம். தொடர்ந்து இதை எடுத்துக்கணும்னு இல்லை. இந்த மாதிரியான தோல் நோயினால் அவதிப்படுறவங்களும் தவிர்க்கிறதுக்கு இந்த பாகற்காய் சொல்லியிருக்கிறதுனால அவங்க இதில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அது நீரிழிவு வியாதி அவதிப்படுறவங்க தாராளமாக இந்த பாகற்காய் தொக்கை எடுத்துக்கலாம். தொடர்ந்து எடுத்துக்க மாதிரி ஒரு இடைவெளி விட்டு எடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பொதுவாக பாகற்காயோட இலையும் நான் மருந்தாக பயன்படுதுன்னு சொன்னாலே அந்த பாகற்காய் இலையை வேக வச்ச தண்ணியை நம்ம வெளிப்புறமாக ஒற்றடமிடுறதுக்கு பயன்படுத்தலாம். நரம்பு வலின்னு சொல்லக்கூடிய கை கால் மூட்டு வலியில் பாதிச்சு இருக்கிறவங்களுக்கு ஒத்தடமிடுறதுக்கு பாகற்காய் இலையை தண்ணியை கொதிக்க வச்சு அதை நம்ம ஒற்றடமிடுறதுக்கு பயன்படுத்தலாம். இல்லை ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும். இப்போது நீர் எரிச்சல் மாதிரி அவதி விடுறவங்கெல்லாம் இந்த பாகற்காய் இலையை நம்ம கொதிக்க வச்சு அதை நீர் போன இடத்துல கழுவுறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். அடிபட்ட புண், ரத்த காயம் இதெல்லாம் கழுவுறதுக்கு கூட இந்த பாகற்காய் இலையை கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். பல்வேறு வகையான பாகற்காய்க்குரிய செடிக்குரிய பாகற்காய்க்குரிய விதைக்குரிய நன்மைகள் இருக்குது. அது தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துகிறோன்னா பல்வேறு வியாதிகள்லேருந்து வெளிவர முடியும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.